இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, தேசிங் ராஜா 2.0 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க காமெடி டிராமா மூவி. விமல், புகழ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சு சொதப்பின ஒர்ஸ்ட் காமெடி மூவி ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்ற அளவுக்கு மொக்க பண்ணி பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லி ஃப்ரான்ச்சைஸ் பேரை கெடுத்து வச்சிருக்காங்க. பார்ட் 1 ஆச்சு பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு நீட்டா இருந்தாலும், ஸ்டாண்ட் அலோன் சீக்வலா காமெடி டிராமாவா பண்றேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி, காமெடியே இல்லாத ஒரு டிராமால எமோஷன்ஸே இல்லாம பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டே அவரோட ஹையர் அஃபிஷியலா வராங்க. ஊருக்குள்ள ஒரு மர்மமான முறையில ஒரு ரவுடியோட கொலை நடக்குது. அந்த தலைய தூக்கி தூக்குச்சட்டியில போட்டுக்கிட்டு இவங்க என்ன காமெடி பண்ண ட்ரை பண்றாங்க. பேரலலா அத பண்ணது ஒரு மினிஸ்டரோட தம்பிங்கிற டிராமா மூலியமா அந்த மினிஸ்டரோட தம்பிய பாதுகாக்கிறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்ன? கூடவே லேடி கெட்டப் போட்டுக்கிட்டு புகழ் வந்து குக் வித் கோமாளி ஸ்டைல்ல இங்க வாய்ஸ் அமத்தி மிமிக்ரி பண்ணி ஆடியன்ஸை இங்க படம் முழுக்க ஏன் இரிட்டேட் பண்றாருங்கிறதுக்கான கேள்விக்கே ஒழுங்கா பதில் சொல்லாத லெவலுக்கு தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு தமிழ் டப்பிங் படம் கூட இதை விட பெட்டரா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் இந்த படத்துல காமெடி இருந்துச்சு. காமெடி ஒர்க் அவுட் ஆகாம இருந்துச்சுங்கிறத கண்டிப்பா பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா காமெடி இஸ் த சப்ஜெக்டிவ் திங்ஸ்னு ஊருக்கே தெரிஞ்சாலும், ஒருத்தங்க கூட சிரிக்க முடியாத அளவுக்கு சத்தியம் பண்ணி இப்படி ஒரு காமெடி டிராமாவை எடுப்பீங்கன்னு கேட்குற லெவலுக்கு தான் இவங்க சீன்ஸுமே கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டோரியுமே அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவாவோ எஃபெக்டிவாவோ இல்லை. 90s 80ஸ்ல நடந்த அவுடேட்டடான சிச்சுவேஷனல் காமெடி டிராமா ஸ்டைலில் தான் படத்தை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு யாருமே பெர்ஃபெக்டாக இம்ப்ரெசிவாக நடிச்சு எந்த ஒரு சீனுமே எலிவேட் பண்ணி கொடுக்கலைங்கிறதும் இந்த படம் பார்க்கும்போது உங்களாலே தெரிஞ்சுக்க முடியுங்க. டெக்னிக்கலாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, சாங்ஸ்னு சொல்லி எல்லாமே பேருக்கு பண்ணியிருக்காங்களே தவிர, படத்துக்காக எஃபர்ட் போட்டு நீட்டாக டெடிகேட்டடாக பண்ண ஒரு ஃபீலுமே சீன்ஸோட ப்ராப்பராக பிளெண்ட் அவுட் ஆகி ஆடியன்ஸை எந்த ஒரு இடத்துலையுமே கன்வின்ஸ் பண்ணலைங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களாலே தெரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா படத்தில் ஒரு சீன் கூட சொல்லிக்கிற மாதிரி இம்ப்ரெசிவாக இல்லாமல் போயிடுச்சு. ஸ்டோரியோட ட்ராமா, எமோஷன், லவ் ட்ராக் போர்ஷன் கூடவே காமெடின்னு சொல்லி எப்படியெல்லாம் சொதப்ப முடியுங்கிறத பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளோட பண்ணிட்டாங்கன்னு கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சத்தியமா புகழ ஒரு சீன்ல மட்டும் லேடி கெட்ட போட விட்டு மிமிக்ரி பண்ணியிருந்தா படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த சீனுமே என்ஜாயபிளா ஆடியன்ஸ் கண்டிப்பாக ரிலேட் பண்ணியிருந்திருப்பாங்க. படம் முழுக்க பண்ணனால தான் பயங்கர இரிட்டேட்டபிளாகவும் கிரிஞ்சு மூமெண்ட் ட்ராக்டராகவும் இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்களே யோசிப்பீங்க. எனக்கு குக் வித் கோமாளியில் கிளிக்கான ஒரே ஒரு சீனுக்காக ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்து ஒரு படம் முழுக்க அதே கெட்டப்பில் அதே வாய்ஸில் நடிக்க வச்சது எல்லாமே ஓவர் ட்ராமேட்டிக்காக இருந்துச்சு. இல்லை ஸ்டேஜிங் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். சீனுக்கு சீன் ஒருத்தவங்களும் போட்டி போட்டுட்டு கவுண்டர் அடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களே தவிர, ரைமிங்கில் இருக்கா, டைமிங்கில் இருக்கா, சிச்சுவேஷனுக்கு சூட் ஆகுதான்னு சொல்லி யோசிக்காமல் ஒரு சீனையுமே மொக்க பண்ணி வச்சுட்டாங்கிறது இந்த படம் பார்க்கும்போதே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. விமலோட பேரில் இருக்கக்கூடிய ஐயம் மாற்றிட்ட ஈ போட்டால் மட்டும் படம் ஓடிராது. நல்ல கதையை செலக்ட் பண்ணி நல்லா நடித்தாதான் ஓடுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. ஏண்டா போனோங்கிற லெவலுக்கு ஆடியன்ஸை பயங்கரமாக போட்டு சோதிச்சு ஒரு கமல் மூவிங்கிறத மனசில் வச்சுட்டு பார்க்கலாமா வேணாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ போர் அடித்தா டைம் பாஸுக்காக உங்களோட ஓன் ரிஸ்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த தேசிங்க ராஜா 2 மூவிக்கு நாம் தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3.4 அவுட் ஆஃப் 10. ஒரு பிலோ ஆவரேஜ் தமிழ் காமெடி டிராமா மூவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.